ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் ரூபாய் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி. 6 ஆண்டுக்கு வட்டி வீதம் 60%னா ஒரு ஆண்டுக்கு 60% டிவைடட் பை 6 10%ன்றது கிடைக்குது. இது R. இப்போ கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா A is equal to P plus compound interest. இந்த ஃபார்முலாவில் இருந்தால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏவோட ஃபார்முலா என்ன? ஏன்றது மொத்த தொகை, பின்றது அசல் தொகை, சிஐன்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 தி ஹோல் பவர் n. ஆரோட வேல்யூ 10%, அது வட்டி வீதம். என்னன்றது நம்பர் ஆஃப் இயர் 3. இப்போது இதில் எல்லா வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோன்னா 3,972 ரூபா அப்படின்னு கிடைக்குது. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் ரூபாய் 1,134 எனில் அதன் அசல் எவ்வளவு? தனி வட்டிக்கு ஃபார்முலா PNR/100. பின்றது அசல், என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 வருஷம் கொடுத்துருக்குறாங்க, ஆறுன்றது வட்டி விகிதம் 15%. சப்ஸ்டியூட் பண்ணனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 0.45p அப்படின்னு கிடைக்குது. கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா P into 1 plus r/100 the whole power n minus P. இதில் ஆரோட வேல்யூ 15%, n-க்கு 3 வருஷம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு கூட்டு வட்டி P into 0.520875 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பார்த்தோன்னா P into 0.070875 நமக்கு கிடைச்சிருக்கு. இது ப்ராப்ளமில் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 1,134ன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி அசல் தொகை P கண்டுபிடிச்சோன்னா ரூபாய் 16,000 அப்படின்னு கிடைக்குது. தேங்க்யூ. ஒரு கிராமத்தில் இப்பொழுது மக்கள் தொகை 90,000. ஒரு வருஷமும் 7% மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்குது. அப்போ 2 வருஷத்துக்கு பிறகு அந்த கிராமத்தோட மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா மொத்த தொகை A is equal to அசல் P into 1 plus r/100 தி ஹோல் பவர் n. ஆறுன்றது வட்டி வீதம் சொல்லுவோம், என்னன்றது வருஷம். இப்போ இந்த ஃபார்முலாவை தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஏன்னா இங்கேயும் ஒரு வருஷமும் 7% மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்குது. அதனால கூட்டு வட்டி யூஸ் பண்ணி நம்ம எப்படி மொத்த தொகை கண்டுபிடிக்கிறோமோ அது போலவே இப்போ நம்ம 2 வருஷத்துக்கு பிறகு அந்த கிராமத்தோட மக்கள் தொகை கண்டுபிடிக்கலாம். Pக்கு வேல்யூ 90,000 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆறுக்கு 7, n-க்கு 2 வருஷம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஏவோட வேல்யூ 1,03,041 கிடைக்குது. இதுதான் 2 ஆண்டுக்கு பிறகு அந்த கிராமத்தோட மக்கள் தொகை. ரூபாய் 1,500க்கு 3 ஆண்டுகளில் 2 வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் 13 ரூபாய் 50 பைசா எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம். தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100. இப்போ 2 வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம தனி வட்டி 1, தனி வட்டி 2 எடுத்துக்கலாம். தனி வட்டி 1ன்றது PNR1/100, தனி வட்டி 2ன்றது PNR2/100. இதில் Pயோட வேல்யூ என்னோட வேல்யூ ரெண்டுத்துக்குமே சமம் தான். 1,500 Pயோட வேல்யூ, என்னோட வேல்யூ 3. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா தனி வட்டிகளின் வித்தியாசம் 13.5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தனி வட்டிகளின் வித்தியாசம்ன்றது தனி வட்டி 1 மைனஸ் தனி வட்டி 2. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவை அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 13.5. இதிலிருந்து நம்ம R1 மைனஸ் R2 கண்டுபிடிச்சோன்னா 0.3%ன்னு கிடைச்சிருக்குது. இப்போ வட்டி வீதங்களின் வித்தியாசம் 0.3%. ஒரு விவசாயி ரூபாய் 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை. அதில் நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கிறோம். PNR/100 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். Pயோட வேல்யூ 20,000, என்னோட வேல்யூ 5, ஆறுன்றது 4.5. இப்போ தனி வட்டி 4,500. இப்போ திரும்ப அவர் கடனை அடைக்கும் பொழுது மொத்தமாக கொடுக்க வேண்டிய தொகை பார்த்தோன்னா அசல் ப்ளஸ் தனி வட்டி. அப்போ 20,000 + 4,500 தட் இஸ் ஈக்குவல் டு 24,500 ரூபாய். ரூபாய் 7,500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. இப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100. பின்றது அசல் 7,500. n நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம வட்டி கண்டுபிடிக்கிறோம். அதனால என்னோட வேல்யூ 1. ஆறுக்கு 8 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு தனி வட்டி ஒரு வருஷத்துக்கு 600 ரூபான்னு கிடைக்குது. இப்போ ஒரு வருஷத்துக்கு 600 ரூபானா அரை வருடத்திற்கு, அதாவது 6 மாதத்திற்கான வட்டி 600ல் பாதி.
அப்போ 300 ரூபாய். அப்போ ஒரு வருடம் 6 மாதத்திற்கான வட்டி 600 + 300 900 ரூபாய். ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும்? இப்போ மொத்த தொகைன்றது அசல் ப்ளஸ் தனி வட்டி. இதில் அசலும் தனி வட்டியும் ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும்போது நமக்கு மொத்த தொகை இரட்டிப்பாக இருக்கும். 2 மடங்கு அசலாக இருக்கும். இப்போ தனி வட்டி SI = PNR/100. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அசல்னு எடுத்துக்கிறோம். தனி வட்டி SIக்கு பதிலாக அசல் அதை Pன்னு எடுத்துக்கிறோம். அப்போ P = PNR/100. PPA அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். Nக்கு 10 வருஷம், R நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதிலிருந்து இப்போ R நம்ம கண்டுபிடிச்சோன்னா 100/10 தட் இஸ் ஈக்குவல் டு 10%. அப்போ ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி வீதம் 10% இருக்க வேண்டும்.